ரவியா ரவியா என்னப்பா வெளியே வாடா. என்ன இங்க பாரு, இவன் எங்க வேலை சொல்றான், ஒழுங்கா வேலைக்கு போற வைய பாரு. போ திடீர்னு வந்து வேலைக்கு போனாக்கா இரு சும்மா வந்துட்டோம். அந்த சட்டி முன்னி கூட சேர விடாது உனக்கு வேலைக்கு போக சொல்றான். ஒழுங்கா இவன் கூட வேலைக்கு போற வைய பாரு. கஷ்டம்லாம் இருக்காதுப்பா, ஈஸியா செய்யலாம். கஷ்டம் இருந்தா கொடுத்தா என்ன செய்யிட்டான். நோ எங்கண்ணா வேலை? எனக்கும் தெரியாதுப்பா, வசதிறாங்க. ஈஸியா இருக்குமா வேலை? ஈஸியா இருக்குமா வேலையா? டேய் இதுக்கு முன்னால நீ வேலைக்கு போலியா? இப்பதான் நான் போறேன். அடப்பா என்ன வேலைன்னு கூட தெரியாதா? காலையில ஆள் வேணும் நீ. அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன். இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. செட் ஆகுதோ இல்லையோ போய் சும்மா ஆகுது இவன் கூட சுத்திட்டு வா. ஐயா இந்த ஆள் வர புரிஞ்சிக்கவே மாட்டேறானே. போலீஸ் வருது. போலீஸா? சார் இந்த வீட்டுல கேட்கலாமா சார்? போய் கேட்கலாம். நான் எப்ப எதனா வேலை பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ண? வணக்கம் சார். ஒரு ஆளை தேடின்னு இருக்கோம். தனிப்பட அமைச்சிட்டு ஊர் ஊரா தேடின்னு இருக்கோம். தண்ணி படம் அமைச்சு தேடுறீங்களா? நான் சத்தியவாதியா? இல்ல, நல்ல சொத்துக்காரன். ஒத்துக்காரனா? ஏன்னா தொலைஞ்சு போட்டானா சார்? ஆமாயா, ஃபுல்லா வலை போட்டு தேடின்னு இருக்கிறியா, கிடைக்கவே இல்ல. நான் பேசிடுறேன். வலை போட்டு தேடினா மீன் தான் மாட்டான், ஆள் எப்படி மாட்டுவாங்க? கான்ஸ்டபிள் இவனை பற்றி உள்ள போட்டு அந்த ரேப்பிங் கேஸ் போடியா இவன் மேல. டேய் நாங்க பேசிக்கிறோம்ல, மூடிக்கு நிக்க வேண்டி தானே, போய் வேலை போட்டா மீன் தானே மாட்டேன்ற. யோ ஒழுங்கா சொல்லுங்க, பாத்தீங்களா இல்லையா அவனை? சார் யார் எவனு தெரியாது, பாத்தீங்களா இவனோட கூட்டமாக சார் பாத்துருப்பான். என்னடா என்ன கோத்துறா? நீ தானே வேலையை போட்டா மாட்டேன்னா போ. சார் ஆளு யாருன்னே தெரியாது சார், நாங்க எப்படி சார் பாத்துருப்போம்? கான்ஸ்டபிள் சொல்லியா? நல்லா குண்டா அகலமா குள்ளமா இருப்பான். குண்டா அகலமா குள்ளமாவா? சார் குண்டாவா இல்ல அகலமாவா இல்ல சார், இவன் வேணா குள்ளமாக்குறான், இவனை கொண்டு போங்க சார். என்ன கோத்துறீங்க? கான்ஸ்டபிள் இவனை பிடிச்சி திட்டி கேஸ் 4 போட்டு விடுங்க. சார் சும்மா திட்டி என் மேல ஏன் சார் போடுறீங்க? நீ தானே வேலை போட்டா மாட்டேன்னா. அவனை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா தக்க சன்மானம் 50,000 தரையா. 50,000மா? கையில அவன் பையில பணம். என்ன சொல்றீங்க? சார் அவனை கண்டுபிடிக்கிறோம் சார். சார் எதனா போட்டோ கிட்ட இருக்குதா சார்? மறந்துட்டேன் பார். பார் இதான். டேய் மகனே இங்க உத்து பாருடா. மாப்பிள்ளை மூஞ்சி மாதிரியே இருக்குதப்பா. ஆனா இதுக்கு வயசாயிட்டு இருக்குதாடா. அப்பா அப்ப மாப்பிள்ளை இல்ல. அட முட்டை பையா, 50,000 அவன் முக்கியமா 50,000 முக்கியமா? என்ன கேட்டா எனக்கு 50,000 தான் முக்கியம்னு சொல்லுவேன். ரேப் கேஸ் போட சொல்லுங்க, மூணு கம்முன்னு இரு. அப்பா இதெல்லாம் தப்புப்பா. அட தப்பு கரெக்ட்லாம் கிடையாதுடா. 50,000டா கொஞ்சோண்டு தண்ணியில வேலை வச்சு விட்டா அவன் தான். அது வந்து ஏண்டா நீ கேட்ட மாதிரி ஒரு போன் வாங்கி கொடுத்துறேன்டா. அப்படியோப்பா? அப்படியே தான் அந்த பண்ணி கோத்து விட்டுலாண்டா மகனே. என்னப்பா பாத்தீங்களா இல்லையா? உங்க பாட்டு முனைவின்னு இருக்கீங்க. சார் கொஞ்ச நேரத்துல இவர் வருவார் சார். நீங்க 10 நிமிஷம் கழிச்சு வந்தீங்கன்னு வச்சுக்கா, நான் கை காலம் ஓப்பிச்சு வச்சிடறோம். அப்போ நீங்க தான் மறைச்சு வச்சிருந்தீங்களா? சார் நாங்க மறைச்செல்லாம் வைக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இந்த பக்கம் வருவாரு. நீங்களா எங்க மேல பைய சொல்றீங்க? சார் எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன கிடக்குது, ஆள் கச்சிடறான்ல. ஆமா சார், நீங்க 50,000 வாங்க, ஆளை பிடிச்சின்னு போங்க, அவள் தான் முடிஞ்சு போச்சு. சார் வாங்க சார், நம்ம ஏடிஎம் போயிட்டு பணத்தை வித்ரா பண்ணிட்டு வரலாம். சார் போங்க சார், டெஃபினெட்லி நாங்க பிடிச்சி வைக்கிறோம். அப்படி சந்தேகம் வந்தா இவங்க கூட்டு போங்க. ஏன்னா என்ன கோத்துறா? இங்க இருந்து என்ன பண்ண போற? போயா சார், இவன் மேல திட்டு கேஸ் ரேப் கேஸ்லாம் போட்டு விடுங்க சார். கையடியா வாயா. எப்பா அந்த பண்ணியால 50,000 போறாப்பா. எப்பா எனக்கு நம்ம உறுத்துதுப்பா. டேய் போனு. போன் இல்ல, போன். கண்டுபிடிச்சேன் காதல் நோயை நான் கண்டுபிடிச்சேன். மாப்பிள்ள துக்கம் வந்து மாட்டேங்க. வா மாப்பிள்ள. நான் உங்க அப்பா பிளாஸ்டிக் டப்பா என் சீக்கிரம் வயிற்று பிடிச்சிக்கிச்சானா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல கண்ணே, கனவுல உங்க தாத்தா வந்தாரு, நிறைய விஷயம் சொன்னாரு. உன் கனவுல நான் அந்த கெல்ட்டு பையன் வந்தான், காது மேலே இருக்கிறவனா? ஆனா ரொம்ப நல்ல மனுஷன்பா, கூட உங்க தாத்தா போட்டவன். இந்த பாரு உங்க தாத்தா தான் இது. என்னடா இதா என் மூஞ்சி மாதிரியே இருக்குதா? டேய் மாப்பிள்ள, உங்க தாத்தா கனவுல என்ன சொல்லிக்கிறாருன்னா, இதே மாதிரி ரெடி பண்ணி என் பேரனே ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு. செத்து போனானே போ சொல்ல வேண்டியதுதானே, இப்ப இதெல்லாம் பண்ணமா? உங்க தாத்தாவோட ஆசைப்பா, ஒரே டைம் எங்களுக்காக பண்ண. எனக்காக ஒரே டைம் எலி மருந்து துண்ணுறியா? குளிக்க பார்த்தாடா எலிமெண்ட் சொல்லிட்டேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இத பண்ண மாட்டியா? டேய் இத பண்றதுல என்னடா பிரயோஜனா? அதெல்லாம் பண்ண முடியாது, போங்கடா. உனக்கு பிரயோஜனம் இல்ல, எங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதா? மாப்பிள்ள ஒரு வாட்டி பண்றா. சரி என்ன பண்ற பொண்ணு? மாப்பிள்ள அப்படியே உங்க தாத்தா மாதிரி ஆக்கிறேன்னா உன்னா கிட்ட வராதடா, கபடி இதா. 1 hour later. மாப்பிள்ள சூப்பர் ஆயிட்டடா. ஏன்டா அந்த கெல்ட்டு போய் என் வேஷம் போட்டேனுக்க? கண்ணா சூப்பரா இருக்கண்ணா நீ. மாப்பிள்ள உங்க அப்பனை பார்த்தாலே எனக்கு எரியுதுடா. எரிஞ்சா ஏறிட்டும்பா, அதுல போய் நாக்குதா கொஞ்ச நேரம் தானே. என்ன மாப்பிள்ள இது கொஞ்ச நேரம்ன்றான்? இல்ல இந்த வேஷம் கொஞ்ச நேரம் இருந்தா போதுன்றாரு.
ஆமாப்பா. இவன் மூஞ்ச பார்த்தால எனக்கு சந்தேகமா இருக்குதா? என்னப்பா? வேணாப்பா. சரி போதல்ல கழிச்சிட்டா. இரு மாப்பிள, டைம் ஆகல. டைம் ஆகலையா? நான் ஃபிளைட்ல எங்கன்னா மலேசியாக்கு போறியா? டைம் ஆகலன்றா. காமெடி பண்ணாத மாப்பிள. அப்படியே நீ உங்க தாத்தா வாசல்ல அச்சு மாதிரி இருக்கிறீங்கப்பா. கரம் பிடிச்சுவேன். எங்க தாத்தா எப்படி சேர்த்தான் தெரியுமா? எப்படியா? எப்படி சேர்த்தார? பாவம் ஏதோ கருவாட்டுக்காராயா கருவாட்டு வித்து நின்றுக்குதா. சரியா? அந்த கருவாட்டுக்காராயவ கை பிடிச்சி வலிச்சிக்கிறான். ஊர் ஜனெல்லாம் பாத்திச்சு. அப்புறம் ஊர் மேல உதவங்க செத்தாயா. இவன் வேச வர எனக்கு போட்டுக்கிறீங்க. அப்படியா? சரி சரி, கொஞ்ச நேரம் தானே. சார் அதே ஆள் மாரி இருக்குது சார். ஆமா, அதே மாதிரி தான் இருக்கு. அவரு அவரு ஏய், நீதானா? என்ன மாப்பிள்ள இதா? நான் என்ன போய் மாப்பிள்ளன்றீங்க? என்னடா பேசுற? மாப்பிள்ள தானே நீயா? சார் எதுவும் இருந்தாலும் நீங்க பேசிங்க. என்னப்பா பாக்குறா? சார் கொடுங்க. கான்ஸ்டபிள், இந்த காசை கொடு. சொன்ன மாதிரியே புடிச்சு குத்துட்டீங்க. இந்தப்பா. மாப்பிள்ள என்னடா இதெல்லாம்? இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி மாப்பிள்ளன்னா கூப்பிடாதீங்க. போலீஸ் வந்து இந்த போட்டோவை காமிச்சு கேட்டாங்க, நீங்க வந்துட்டீங்க, புடிச்சு குத்துட்டேன். டேய் பிளாஸ்டிக் டப்பாயா கோத்து விட்டீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து? இவர் தொண எதனா பேசுவாரு. கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டுமாங்க. ஆமா சார். பாருங்க, உங்களை தேடாத ஊர்ல தேடாத ஏரியால எவ்வளவு தனிப்படை அமைச்சு தேடி இருக்கேன் தெரியுமா? என்ன நேரத்துக்கு சார் தனிப்பாடலாம் அனுப்பிச்சு தேடுறீங்க? நான் என்ன சார் பண்ணேன்? எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசுங்க. வாங்க சார் என்ன விடுங்க சார் என்ன. பா ரொம்ப கஷ்டமாகுதுப்பா. மாப்பிள்ளை வெளிச்சுன்னு போறாங்க. பன்னெண்டா பணம் இல்ல. சரி விடு. விடுங்க சார். எவ்வா எப்படியும் மாப்பிள்ளை தப்பிச்சுட்டான். ஐயோ தப்பிச்சு. திருப்பி வந்து நான் குறைச்சிட்டு கொடுக்க போதும். எப்பா தொத்தின்னு வராங்க. எப்படின்னா மஞ்சிக்கலாம். எங்க போயிட்டாரு அந்த ஆளு? சரி, நீ இப்படி போ, நான் இப்படி போறேன். ஓகே சார். எப்பா தப்பிச்சேன்டா. அடுத்த பாகத்துல பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த பாகத்துல வரேன். ஐயோ, உலகம் அழிய போகுது. குப்பா குப்பா. என்னடா ஏழை விட்டு வரான்? ஏன்டா என்னடா இப்படி விடுற? உலகம் அழிய போகுது. இருக்கிற காசுல எடுத்து மட்டன் பிரியாணி சாப்பிடலாம். யாரா இவன்? உலகம் அழிய போது மட்டன் பிரியாணி துண்ணலாமா? என்னடா காசு வச்சுதான் வேஸ்டா தான் போதும். பிரியாணியா சாப்பிடலாம் இல்ல? உலகம் அழிதுன்றான், பிரியாணி துண்ணலான்றான். அப்படின்னா தானே ஆசை? அழிய போது, புரிஞ்சுக்கடா. மாப்பிள்ள காலையில பிஞ்சுக்கான வந்து உங்க அப்பா டப்பா என்கிட்ட கத்தியும் கிடக்குறான். தெரியலையா? வா பாக்கலாம். டேய், ஏதோ உலகம் அழிய போதுன்றான். நீ எங்க போயிட்டு வராது கூட? மாப்பிள்ள எப்ப பார்த்தாலும் போயிட்டு வந்து போலீஸ் வேண்டாம் சொல்றான் மாப்பிள்ள உங்க அப்பா. எப்பா அதெல்லாம் விடுங்கப்பா. உலகம் அழிய போகுது. எவ்வளவு காசு வச்சுக்கிறீங்க? மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வரலாம். புரிஞ்சுக்கண்ணா, நான் உலக ஆகி போகுதுன்ற என்ன கதை? அங்க பாரு, என்ன தெரியுது? என்ன தெரியுதா? ஒண்ணுமே தெரியலையே. அழிஞ்சின் வருது. இப்ப நம்ம வீட்டாண்டா வரும். என்ன ஆயிடுச்சு வருது? நம்ம ஊராண்டா வரான். ஒண்ணுமே புரியலையா? அட பைத்தியக்காரன், ஒண்ணுமே தெரியல. மாப்பிள்ள நல்ல நாத்தா சொல்ல வரேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எடுங்கப்பா, கிட்ட வந்துட்டு போகுது. இப்படி ஒரு பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி கிடைக்கிறியா? அப்படின்னா தான் வருது சொல்லலாம். உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு எல்லாமே அழிஞ்சின் வருது. அடி மொசாய்க்கு மாட்டியா? அந்த பணி தான் சொல்லி கிடைக்கிறா? அழிஞ்சின் வந்து பாரு, பண்ணவே தெரியல பாரு. வா உன்னை முன்னால விட்டுறேன். ஐயோ, வேணாம். அட வா பிஞ்சுக்கண்ணா. அப்படியே ஒரு பெரிய பள்ளம் தள்ளி விட்டுருந்தா காலையிலே வந்து பேசிட்டான்.